வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, குழந்தைகளுக்கு பிடிச்ச ஸ்மால் ஆனியன் பஜ்ஜி. ஸ்மால் ஆனியன் இந்த மாதிரி நறுக்கி காம்பெல்லாம் நறுக்கிட்டு இது மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. மாவுக்கு மெஷர்மெண்ட் நான் சொல்றேன். இப்போ இது எண்ணெய் வச்சு எண்ணெயை சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம இந்த இதை பஜ்ஜி மாவில் இந்த வெங்காயத்தை போட்டு நடுவோம். இதை நான் பண்ணிட்டே உங்களுக்கு எப்படி என்னங்கிறத நான் சொல்றேன். இதுக்கு கடலை மாவு, ஒரு கப்பு கடலை மாவு போட்டுட்டேன். 1/4 கப்பு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவு, பெருங்காயப்பொடி. இல்லை பெருங்காயத்தெல்லாம் எது வேணாலும் விட்டுக்கோங்க. எண்ணெய் சுட்ட எண்ணெய் கொஞ்சோண்டு இதில் இந்த மாரி சுட வச்சுட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இது மாவுக்கு தேவையான அளவு அதை விட்டு விடணும். மாவுக்கு தேவையான அளவு ஜலத்தை விட்டு கரைச்சிண்டு இதுமாரி சிம்பிள் மெத்தட் தான். இதுமாரிலாம் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பாக்கெட் பண்ணியே சேவ் ஆகும். குழந்தைகளும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும். நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். வீட்டில் போட்டு கொடுத்தோம், எல்லாம் ஹைஜீனிக்காக போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னு குழந்தைகளும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவா. நீங்கள் காசு கொடுத்தா கூட இந்தமாரி கடையில் ஸ்மால் ஆனியன் பஜ்ஜி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியாது, நான் பார்த்ததில்லை. ஸ்மால் ஆனியன் பஜ்ஜி வேகட்டும். இப்போ எனக்கு ஸ்மால் ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற ஊற்றி கொடுக்கும்போது, ஏன்னா உள்ள எல்லாம் நல்லா சூடாக இருக்கும். வெங்காயம் குழந்தைகளுக்கு வாய் சுட்டு கொடுத்துனா அப்புறம் அதில் சுத்தக கூட வராது, தொடக்கூட தொடாதுகள். அதை பார்த்துக்கோங்க மெயினாக. ஸ்மால் ஆனியன் பஜ்ஜி ரெடி. நீங்களும் இனிமேல் நம்ம குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.